அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மௌனந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் விரைவா போற்றி. 3 விஷயங்கள் நம்ம சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி. முதல் விஷயம் நேற்று நம்ம பேசின விஷயம். நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? அந்த வகையில் உலகில் 7 வகை மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது முதல் வகை பயந்த குணம் உள்ளவர்கள், 2வது வகை சஞ்சலப்படுபவர்கள், 3வது வகை சதா கற்பனையில் மிதந்து யதார்த்தத்தை கோட்டை விடுபவர்கள், 4வது தனிமை உணர்வு மிக்கவர்கள், 5வது ஐ டோன்ட் கேர், எவனாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், 6வது எதிலும் பற்றற்றவர்கள், 7வது எல்லாருடைய கவலைகளையும் நம் கவலைகளாக எடுத்துக்கொள்பவர்கள், அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணி செயலாற்றுபவர்கள். இதில் பயந்த குணம் உள்ளவர்களால் பெரிய பிரச்சனை ஆகாது. மேபி அவங்க பெரிய சாதனைகள் புரியாமல் போயிடலாம். சஞ்சலப்படுறவர்களுக்கு அது நல்ல ஹேபிட் கிடையாது. சதா கற்பனை மிதப்பது சரியில்லை. தனிமை உணர்வு மிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றவர்களுக்கு செல்வாக்குக்கோ சொல்லுக்கோ உடன்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு சொல்கிறவங்க நல்ல பழக்கம் இல்லை. எதிலும் பற்றவர்கள் நல்ல விஷயம் கிடையாது. மற்றவர்கள் கவலை என் கவலையாக நான் எடுத்துப்பேன் அப்படின்றது அதுவும் சரியில்லை. இதில் எது ரொம்ப மோசமானதுன்னா அந்த 7வது தான். மற்றவர்களின் கவலைகளை தம் கவலைகளாக எடுத்து போட்டு கொண்டு செயலாற்றுபவர்கள் 1. அடுத்தது எதிலும் பற்றற்றவர்கள் 2. 3வது மற்றவர்கள் செல்வாக்குக்கோ சொல்லுக்கோ உடன்பட மறுப்பவர்கள் 3வது. 4வது சதா கற்பனையில் மிதத்து யதார்த்தத்தை கோட்டை விடுபவர்கள். அடுத்ததாக சஞ்சலப்படுபவர்கள். அதுக்கு அடுத்ததாக பயந்த குணம் உள்ளவர்கள். 7வது தனிமை உணர்வு மிக்கவர்கள். ஸோ இதுதான் ஆர்டர், இதுதான் சரியான ஆர்டர். நீங்கள் எப்படி செப்பரேட் பண்ணுமோ பண்ணிங்க. இதுக்கு அடுத்த விஷயம் இன்றைக்கி எங்கள் குழுவில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அந்த ஸ்டேட்டஸ் என்னுடைய அன்பு சகோதரி திருச்சியை சேர்ந்த உமா ராஜவேல் அவர்கள் ஒரு டூர் கூட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். அதில் வாகனம் அப்படின்ற இடத்துல நான் 2 சுழி தான் வரணும், அது 3 சுழி நான் போட்டிருந்தது. நான் பொதுவாக என் விஷயம்னா கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுவேன். நானும் ஒரு மாதிரி தப்பு பண்ணது உண்டு, இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இதை நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் 2 பேர் அந்த ஸ்டேட்டஸை பார்த்து சார் இந்த வாகனம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னா, சரி எனக்கு இது என்னுடைய கப் ஆஃப் டீ இல்லை, நம்ம டூருன்ற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டோம், இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நான் ஒரு அசால்ட்டாக இருந்துட்டேன். தப்பு இருக்காதுன்னு. ஏன்னா அது படித்து நான் பார்த்து நான் ஒன்றும் பண்ண போகிறல. 2வது விஷயம், அவங்க நடத்தக்கூடிய ஆட்களும் இதை யார் டிசைன் பண்ணானோ அவனும் சரியாக பண்ணலை அவன் வேலையை. 3வது யார் எல்லாருக்கும் அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களோ அவங்களும் சரியாக பண்ணலை. 4வது அந்த குழுவில் நோக்கமே எல்லாரும் அடுத்த கட்டம் போகணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குழுவில் இருக்க ஒருத்தரும் அதை படிக்கலன்னு அர்த்தம். சும்மா எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு அப்லோட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சதுன்னு போகிற மாதிரி தான் அவங்களோட பிஹேவியர் இருந்திருக்கு. ஸோ இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நாம் இல்லை எக்ஸ்கியூஸ்லாம் நமக்கு கிடையாது. ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை 100% நம்ம இன்வால்வ்மெண்ட்டோடு நம்ம பண்ணால்தானே அது சரியாக இருக்கும். நான் அவங்களுக்கு தானே பண்ணேன், எனக்கு பண்ணலையே நான் காரணம் சொன்னால் கூட ஐ எம் அன்ஃபிட். ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ எனக்கு இந்த அம்மா அந்த தப்பை பண்ணனால அந்த குழு எந்த ஒழுங்கில் இருக்குது நமக்கு தெரிஞ்சது. மனமார்ந்த நன்றி. இந்த குழுவோடைய செயல்பாடை நமக்கு பறைசாற்றி காட்டிய கடவுளுக்கும் எங்கள் கோவிந்தனுக்கும் நன்றி. அடுத்தது 3வது விஷயம், இது ஒரு ஆன்மீக விஷயம். திருவாரூரில் தேர் 7ஆம் தேதி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த திருவாரூர் தேர் அதுதான் தமிழ்நாட்டிலே பெரிய தேர்னு சொல்லிட்டு. அந்த ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற தேர் விழா நடக்கும்போது மிக சூப்பரான ஒரு மோர் கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்கோம். ஸோ அந்த வகையில் 7ஆம் தேதி ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக மோர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு கேன் தயிரோட விலை 3000 ரூபாய். நமக்கு குறைந்தது 30 கேன்லேருந்து 40 கேன் தேவைப்படும். இதில் நீங்கள் 1/2 கேனு 1 கேனு 1/4 கேன் கூட நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அப்படி நீங்கள் அது மாதிரி பண்ணுறதா இருந்ததுன்னா
எங்களுடைய சங்கர் சார் 9150624624 9150 624 624 மயிலாடுதுறை சங்கர் அவர்களுக்கு நீங்கள் பேசிங்க. முடிஞ்சுதா? இப்போ நம்ம சப்ஜெக்ட் பார்ப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சின்ன விஷயம். சமீபத்தில் கர்நாடகாவில் உள்ள கொம்பாறு சரணாலயத்தை ஒட்டியுள்ள ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஒரு 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 சம்பவம் நடக்குது. அது வீடியோவாக பதிவிடுறாங்க. அது என்னென்னா, ஒரு சிறுத்தை ஒன்று ஒரு நாயை துரத்துது. நாய் ஜன்னல் வழியாக வந்து கழிவறைக்கு உள்ளே போயிடுது. சிறுத்தையும் உள்ளே போயிடுது. ரெண்டும் போன உடனே அந்த கழிவறை வந்து லாக் பண்ணப்படுது, வெளியே இருந்து மூடப்பட்டது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாயை சாப்பிட தான் அந்த சிறுத்தை போகுது. நாயும் சிறுத்தையும் அந்த தம்ப்நெயில்ல அந்த ஃபோட்டோ இருக்குது. ஏறத்தாழ 12 மணி நேரம் வந்து நாயும் சிறுத்தையும் ஒரே இடத்துல தான் இருக்குது. 12 மணி நேரம் இருக்குது. நாய் ஒரு மூலையில், சிறுத்தை ஒரு மூலையில். என்ன நம்ம கவனிக்கணும்னா, இந்த இடத்துல நாய் வந்து 12 நேரமும் குறைச்சா தான் உயிர் போய்ட்டுன்னு தெரியுது இருக்குது. அது சத்தம் போடல, முனகல, பேசாமல் கிடக்குது. சிறுத்தை வந்து பசிக்காதனா துரத்துச்சு அந்த நாயை அடித்து சாப்பிட்ருக்கணுன்ட்டு. ஆனால் தன் பக்கத்துலேயே அந்த நாய் இருக்குது, ஆனால் சிறுத்தை சாப்பிடல. இதை பற்றி இது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனாக ஒரு பெரிய டிஸ்கஷனாக நடந்தது சமீபத்தில். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க வன ஆராய்ச்சியாளர்கள்னால், அந்த சிறுத்தையோட சுதந்திரம் அங்கே பறி போயிடுது. அந்த பறி போன உணர்வு வந்தோடனே அது தன்னுடைய செயல்படக்கூடிய திறமையிலேருந்து கம்மியாகிடுது. அது வந்து 100% செயல்படுற இடத்துல 50% 30% தான் வந்து செயல்படக்கூடிய அளவுக்கு அது தன்னை மாற்றிக்குது. அது தானாக மாறிடுது. அதை விட முக்கியமாக சாப்பாடு இருக்க ஏன் சாப்பிடனா, அது போல இடத்துல வந்து அதுக்கு பசியே மறந்து போயிடுது, அந்த ஹங்கர் இல்லாமல் போயிடுது. அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சுதந்திரம் என்பது வந்து மனிதர்களுக்கும் வேணும், விலங்குகளுக்கும் வேணும். இந்த மதர் எர்த், இந்த பூமி தாய் அப்படி தான் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து சின்ன சின்ன இடைச்சல்களை வந்து சொருகி எல்லாரையும் வாழ வச்சுட்ருக்கு. ஒரு சிறுத்தை, ஒரு நாய், சிறுத்தைக்கு உணவாக வேண்டிய நாய் தப்பிக்குது. ஏன்னா வந்து பயத்தால் வந்து அதுக்கு பசியும் மறந்து போயிடுது. ரெண்டாவது வந்து அதோட எஃபிஷியன்சியும் குறைஞ்சிடுது, அதோட செயல்பாட்டு திறனும் கம்மியாகிடுறதுனால அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட தான் மாட்டிக்கிட்டோம், ட்ராப் ஆகிட்டோம் அப்படின்னு தன்னை குறுக்கிட்டு உட்காந்துருக்குது. அப்போ நாம் வந்து இதில் நாம் என்ன எடுத்துக்கணும்னா, மனிதர்களுக்கும் இது பொருந்தும். மனிதர்கள் வந்து ஒரு ட்ராப்பில், ஒரு கூண்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய செயல்படும் திறன் வந்து குறைஞ்சிடுது, அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகமாகுது. இது உண்மை. நம்பர் 2, இது வந்து ஜென்ரலாக இது எல்லாருக்குமே பொருந்தும், ஆண் பெண் எல்லாத்துக்குமே பொருந்தும். சரி, இதை விட்டுட்டு வேறு ஏதாவது விஷயம் இருக்கா சொக்கலிங்கம்? நமக்கு ஏதாவது பயன் தரக்கூடிய விஷயம் இருக்கான்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சா, உங்கள் மனைவி இருக்காங்க ஆணாக இருக்கிற பட்சத்தில், கல்யாணம் ஆகிடுச்சா நீங்கள் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கணவர் இருக்காங்க. பரஸ்பரம் சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும். நம்பர் 2, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா, உங்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். நம்பர் 3, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் இதெல்லாம் வந்து ஒரு வித் ஃப்ரீடமோடு பழகுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், நம்ம கீழே ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு ஆள் வேலை செய்யட்டும், இல்லை 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ வேலை செய்யட்டும், அந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கும் அந்த சுதந்திரம் கொடுக்கப்படணும். சுதந்திரம் கொடுக்கப்படலைன்னா அவனும் வந்து தன்னுடைய எஃபிஷியன்சியில், தன்னுடைய செயல்பாட்டு திறனில் குறைஞ்சி தான் வந்து செயல்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான். ஒரு பரிபூர்ணமான ஒரு என்ன சொல்கிறது ரிசல்ட், 100% பர்ஃபெக்ட் ரிசல்ட் வராது. ரிசல்ட் என்பது வந்து இன்புட்டுக்கு அவுட்புட்டுன்றது ரிசல்ட் கிடையாது. இன்புட்டு விட 10 மடங்கு ரிசல்ட் வர இடத்துல 12 மடங்கு ரிசல்ட் வர வைக்கிறது தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ். அப்போது இது எல்லாருக்குமே பொருந்துகின்றது. இந்த சுதந்திரம் என்பது வந்து எல்லாருக்குமே பொருந்துகின்றது. அது வந்து பேச்சு சுதந்திரம் வேணும். இப்போ நாட்டில் இப்போ சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அகெயின் வந்து அது ஒரு வெறுப்பை வந்து வந்து அரசாங்கத்து மேலே திணிக்கும். இன்ஃபேக்ட் சமீபத்தில் கூட எங்களுடைய டீமை சேர்ந்த சரவணா கார்த்திக் என்பவர் வந்து ஒரு வீடியோ, ஒரு
யாரோ ஒரு அனுப்பிச்சிருந்த மெசேஜை, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்த மெசேஜை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டார். அவரை வந்து ஐயம்பேட்டை போலீஸ் வந்து கைது பண்ணிடுறாங்க. அப்புறம் அவர் ரிலீஸ் ஆகிட்டார். கண்டென்ட் என்னென்னா, ஒரு நர்கிஸ் கான் சம்திங் யாரோ ஒரு லேடி வந்து அறங்காவலர் குழுல உறுப்பினராக போட்டிருக்காங்க. இவர் வந்து அதை கண்டித்து அறம்கட்ட அறநிலையத்துறையே இஸ்லாமியர் எப்படி நீ வந்து அறங்காவலர் குழுவில் நியமிக்கலான்னு சொல்லி ஒரு ஃபார்வர்ட் பண்ணப்பட்ட மெசேஜை வந்து இவர் போஸ்ட் பண்ணுறாரு. அதனால் இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன பியூட்டினா, அரசாங்கம் இதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட்டு. ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அந்த பெண் வந்து நர்கிஸ் கான்றது வந்து முஸ்லீம் பேர் இருந்தால் கூட அவள் ஹிந்து, தேவேந்திர குல வெள்ளாளர் இனத்தை சேர்ந்தவன். அவங்க இது கொடுக்குறாங்க, போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தேவேந்திர குல வெள்ளாளர் இனத்தை சேர்ந்தவன், நான் எஸ்சி மாதிரி வந்து நான் முஸ்லீம் இல்லை என்ன இது மாதிரி சொல்லியிருக்காரு சரவணா கார்த்திக். சரவணா கார்த்திக் வந்து அந்த வலையில் பெண்ணை வச்சது வந்து யாரோ அவருக்கு பிடிக்காதவங்க பண்ணியிருக்கணும், அது நம்ம விட்டுடலாம். பட் என்னென்னா, இந்த சுதந்திரம் இதெல்லாம் ஒரு விஷயமா நாட்டில் இதெல்லாம் தட்டிட்டு இப்போ இனிமேல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போகிற இடத்துல அவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு 10 போலீஸ் வந்து அவனுக்கு பேட்டா கொடுத்து அவனுக்கு பெட்ரோல் டீசலை கொடுத்து அப்புறம் இவரை பத்திரமா வச்சுருக்கணும், இவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு 10 வக்கீல் போய் எவ்வளோ பேரோட நேரம் வேஸ்ட்டு. அப்போ சுதந்திரம் எங்கெல்லாம் பறிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் வந்து 2 விஷயம் நடக்கும். ஒன்று முடங்கி போகிறாங்க, 2வது வந்து திமிரி எழுறாங்க. அடங்க மறு அத்துமீறு அப்படின்னு நம்ம தலைவன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திருமாவளவன், அது போல தான். அப்போ நாம் வந்து அத்துமீற வேணாம், அடங்கியும் போக வேணாம். நாம் வந்து சுதந்திரமாக இருக்கணும்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்போம். நீங்கள் ஃப்ரீடத்தை உணரணும்னா அதை இன்னொருத்தருக்கு கொடுத்தா தான் முடியும். அந்த வகையில் நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துரு, இவன் அவங்க கூட சேட் பண்ணுவானா, இவன் ஓடி போயிடுவாளா அப்படின்னு சந்தேகப்பட வேண்டாம். உங்கள் பையன் வந்து வயசுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவானா, தண்ணி அடிப்பான், இவன் வந்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிடுவான், லவ் பண்ணிடுவான், பொண்ணு லவ் பண்ணுவான், இந்த பயமும் வேண்டாம். அதனால் வந்து நம்ம பொண்ணு, நம்ம பையன், நம்ம ஃபேமிலி அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு யாரையும் எதையும் செக் பண்ணாமல் நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அந்த சுதந்திரம், அதாவது கட்டுப்பாடுன்னு கூடிய சுதந்திரம், கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து ஆபத்தானது. அது வந்து காட்டு வெள்ளம் போல். கட்டுப்பாடுன்னு கூடிய சுதந்திரம் வந்து ரொம்ப நல்லது. கட்டுப்பாடு என்பது வந்து ஒரு பொண்ணு இருக்கா வீட்டில், இன்னொருத்தவங்க வீட்டில் போய் தூங்கணும் அப்படின்னா விச் இஸ் நாட் அக்செப்டபிள். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, 2 நாள் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறோம் அப்படின்னா அது வந்து நம்முடைய கல்ச்சருக்கு அது சரி கிடையாது. இதெல்லாம் கட்டுப்பாடு. ஆனால் அவள் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸோட, என்னுடைய கிளாஸ்மேட் பெண்களோட நான் டூர் போகிறேன்னா நீங்கள் அனுமதிக்கணும். உங்கள் பையன் இருக்கான் வந்து நான் ஒரு 2 நாள் வந்து கிளாஸ்மேட்ஸோட நான் வந்து டூர் போகிறேன், நான் வந்து கம்பைன் ஸ்டடி போகிறேன்னா அனுமதிக்கலாம். 4 நாள் அவங்க வீட்டில் போய் தங்க போகிறேன், அனுமதிக்கலாம், தவறு கிடையாது. நீங்கள் என் கூட தான் இருக்கணும் 24/7. நீ யார்கிட்ட பேசுகிற எல்லாம் சொல்லணுன்னா கால் ரெக்கார்டிங் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்க முடியாது, ஆளை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அந்த சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரம் என்பது வந்து குடும்பத்துக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, விலங்குகளுக்கும் நல்லது. ஸோ சுதந்திரம் கொடுக்குற இடத்துல சுதந்திரம் கொடுங்க. சுதந்திரம் தான் உங்களை வந்து உண்மையிலே வந்து அந்த ஃப்ரீடம் தான் உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தும். அதை நான் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கேன். நீங்களும் அதை உணர்ந்தீங்கன்னா இனியிலேருந்து உங்களுடைய நாள் வந்து சுதந்திர பறவையாக எப்படி அந்த பறவை பறக்குமோ அந்த மகிழ்ச்சியுடன் இருக்கும். இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்தூர் பணி முருகருக்கு, என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்முக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சன்னம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம்.